எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எஸ்ஐபி, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எஸ்ஐபின்னு வரப்போ, எங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, வேற எந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே கிடையாது. எஸ்ஐபி மட்டும் தான் இருக்கு. அப்படின்னு தான் எங்களுக்கு புரியுது. ஸோ எல்லாருக்குமே எஸ்ஐபி அவசியமா ப்ரோ? நல்ல கொஸ்டின்ங்க. ஸோ பேசிக்கா எஸ்ஐபின்றத பத்தி ஒரு சின்ன தவறான புரிதல் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரைட்டா? ஸோ எஸ்ஐபின்றது வந்து மாசம் மாசம் நீங்க எதுல பண்ணாலும் அதை எஸ்ஐபின்னு பேர் வச்சுக்கணும். அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது மட்டும் இல்ல. நீங்க கோல்டே மாசம் மாசம் வாங்கினாலும் சரி, இல்ல பேங்க்ல போட்டாலும் சரி, எதுல போட்டாலும் சிஸ்டமேட்டிக்கா மாசம் மாசம் போறீங்கன்றதை இம்ப்ளை பண்றது அந்த எஸ்ஐபின்றதோட பேரு. ஸோ நீங்க கேட்க வர்றது என்ன பொறுத்த வரைக்கும் காமனா எல்லாரும் சொல்றது எஸ்ஐபினா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது தான் எஸ்ஐபின்னு பொதுவா ரெஃபர் பண்றது. எல்லாருக்கும் எஸ்ஐபி தேவையா அப்படின்ற கொஸ்டின் அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கவுங்களுக்கு என்ன நெசசிட்டி இருக்குன்றது தான் முதல் கொஸ்டினே. அதாவது நான் என்ன ஸ்டாக் வாங்கணும், நான் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும், எதுல நான் எஸ்ஐபி ஆரம்பிக்கணும்ன்றது கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு செலவு இருக்கு, இல்ல எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ எனக்கு ஏதாவது கோல் இருக்கா, இல்ல குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அடுத்த வருஷம் கட்டணுமா, எனக்கு கல்யாணம் இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு அதுக்கு ஏத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்ற தேடுறதுதான் அப்ரோச்சாவே இருக்கணும். ஆனா ஜென்ரலா அப்படி இல்லாம என்கிட்ட இப்ப காசு இருக்கு, நான் எங்கேயோ போடணும், எங்க போடணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு இருக்கா, இல்ல 10 வருஷம் வெயிட் பண்ணுவீங்களா, இல்ல அடுத்த வருஷமே தேவை இருக்கான்னு தெரியாம நம்ம வந்து எல்லாருக்கும் தேவைன்னு பொதுவாகவும் சொல்ல முடியாது.